ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு நாம ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க வீடியோ உள்ளாடி போகலாம். நகரத்தில் கார்த்திக் என்ற 10 வயது சிறுவன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவனது அப்பா வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். பள்ளி முடிந்ததும் கார்த்திக் ஆசையோடு தன் அம்மாவோடு பேச வருவான். ஒரு நிமிஷம் கார்த்திக், நான் இப்போ பிஸியா இருக்கேன். கார்த்திக்கின் அம்மா எப்போதும் மொபைலில் மூழ்கி இருந்தார்கள். வாட்ஸ்அப், யூடியூப் வீடியோக்கள் என்று சமூக வலைத்தளங்கள் தான் அவர்களுக்கு உலகம். மகனின் குரல் சில நேரங்களில் அவர்களுக்கு கேட்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்தது. கார்த்திக் தன் சின்ன சின்ன சந்தோஷங்களை அம்மாவுடன் பகிர்ந்து கொள்ள ஏங்கினான். தான் வாங்கிய அதிக மதிப்பெண்கள், தான் வரைந்த ஓவியங்கள்னு எல்லாத்தையும் காட்ட துடிச்சான். அம்மா, ஒரு நிமிஷம் இதை பாருங்க, இது நான் வரைஞ்சது. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கார்த்திக்கோட அம்மா மொபைல் திரையை பார்த்தபடியே சொன்ன அந்த சூப்பர் சூப்பர் வார்த்தைகள் கார்த்திக்கின் மனசை மேலும் நோகடிச்சது. அவனோட முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே மறைஞ்சு கவலை சூழ்ந்தது. தன் தாயின் முழு அன்புக்காக ஏங்கி தவிச்சான் அந்த சின்ன பையன். கார்த்திக்கின் சின்ன மனசுல ஒரு பெரிய திட்டம் உருவாகிட்டே இருந்தது. தன் அம்மாவின் முழு கவனமும் அன்பும் தனக்கு கிடைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். சேமிச்சு வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான். ஒரு சின்ன பரிசும் அதுல எழுதுறதுக்காக ஒரு அழகான அட்டையும் வாங்கினான். பள்ளியில் இருந்து வந்ததும் அந்த பரிசை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சான். அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி தான் மறைச்சு வச்சிருந்த பரிசை அம்மாவின் கண்ணில் படுற மாதிரி மேஜை மேல வச்சுட்டு போனான். மதியம் வேலை முடிஞ்சு களைப்பா இருந்த கார்த்திகின் அம்மா நாற்காலியில உட்கார்ந்தாங்க. அப்போதான் அவங்க கண்ணுல அந்த பரிசு பொருள் பட்டது. என்னன்னு தெரியாம ஆர்வத்தோட அதை பிரிச்சு பார்த்தாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன காகித அட்டை இருந்தது. அதை எடுத்து படிச்சதும் அவங்க கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அதுல கார்த்திக், அம்மா, இந்த பரிசு உங்களுக்கானதில்ல, இது எனக்கானது. எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கான நேரத்தை நான் பரிசா பெற விரும்புகிறேன் என்று எழுதியிருந்தான். அந்த வரிகளை படிச்சதும் அவங்க மனசு வலித்தது. தன்னுடைய மகன் அன்புக்காக ஏங்குறான் என்பதை அப்போதான் அவங்க முழுசா உணர்ந்தாங்க. சாயங்கால நேரம் கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அங்கே அம்மா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அவங்க கையில மொபைல் இல்ல. அம்மா கார்த்தியை பார்த்து, இனிமே நான் இந்த மொபைல் போனிடம் உன் நேரத்தை செலவு செய்ய மாட்டேன். இனிமேல் என் நேரம் உனக்காகத்தான். உன்னோடு பேசுவேன், விளையாடுவேன். என்ன மன்னிச்சிடு மகனே, என்ன மன்னிச்சிடு. கார்த்திகை கட்டி அணைச்சிக்கிட்ட அம்மா கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே இந்த மொபைல் போன் இல்லடா என் உலகம், உன் கூட தான் நான் அதிக நேரம் செலவு பண்ணுவேன்னு சொன்னாங்க. கார்த்திக்கு அந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைங்களே, பெரியவங்களே, நம்ம குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழகான பரிசு தானே. அந்த பரிசு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா நாம எல்லாரும் ஒன்னா நேரத்தை செலவிடணும். உங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல நீங்களோ மொபைல்ல அதிக நேரம் செலவு பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும் விளையாடவும் நேரம் கிடைக்காது. அதனால கொஞ்ச நேரம் மொபைல ஓரமா வச்சுட்டு உங்க குடும்பத்தோட ஜாலியா பேசுங்க, விளையாடுங்க. இதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, பை பாய்.